வெளியே போன வரைக்கும் மனசுக்குள்ள ஏதோ போட்டு பரட்டுது எல்லாருக்குமே. அந்த மாதிரியான ஒரு பாட்டு. எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி, ஐயாவும் புஞ்சிரிப்பு ரேகையில தீ குளிச்ச பாதவத்தி, நான் தீ குளிச்ச பாதவத்தி. அப்போ சார் சந்தோஷம் சார் சிரிச்சாரு. ஐயா பயங்கரமாக கலக்குறாரு, ஆனால் எங்கள் அம்மா மாதிரியே மறந்துடுறாரு, மறந்துட்டு அப்புறம் திரும்ப கேட்டு பாடுறாரு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணார். ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எனக்கு ஏதோ ஒரு பூர்வ கூட ஜென்மம் இருக்குது, சொந்த உறவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த மாதிரி பாட்டு எனக்கு கேட்ட உடனே எனக்கு உப்பாரியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். உப்பாரி உப்பாரி கொடுறா ஜாலியாக ஒரு குத்து பாட்டு கிடையாது கொடுத்தா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு தான் கேட்டேன். கேட்க அந்த வார்த்தைகளுக்கு உள்ளே போகும்போது பார்த்தா இந்த படம் பற்றி ஒரு விமர்சனம் போட்டிருக்காரு. இது வந்து வாழைப்படம் வந்து ஆபாச படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கர்ச்சீஃப் இருக்குல்ல, அந்த கர்ச்சீஃப் இது வந்து ரொம்ப நாளி அதை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. அறியாத இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா நியாயம். ஆனால் சாரு சார் வந்து எல்லாம் படித்தவர், நல்லா தெரிஞ்சவர், நல்ல ஒரு ஒரு இலக்கியவாதி. அவர் அந்த மாதிரி யோசிக்கிறது என்பது எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது அவர் சொல்கிறது. ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த 2024ஆம் ஆண்டில் வெளியான படங்களில் சிறந்த படங்களில் நாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா அதில் தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் அப்படின்னா மாரிஸ்ராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம். அந்த படம் முடிஞ்சும் தேட்டரில் அந்த எண்டு கார்டு போகிற வரைக்கும் யாருமே எந்திரிச்சு போகாமல் கடைசி வரைக்கும் உட்காந்து அந்த ஒரு அனுபவத்தை யதார்த்தமான அந்த அனுபவத்தை வந்து ரசிச்சிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமானவர் பாடலாசிரியர், பாடகர் ஜெயமூர்த்தி அவர்கள், சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள். ஸோ அவர் தான் இந்த பேட்டியில் இப்போ நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட அந்த பாடல் பற்றியும் இவருடைய வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக வந்து ஒரு பாடல் வந்து ஒரு மனிதருக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சுன்னா அது காலம் கடந்தும் ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நீங்கள் மாறி இருக்கீங்க. குறிப்பாக அந்த கெட்டப் மாற்றிருக்கீங்களே, ஏன் நாங்கள் விஷுவல்ஸ் நாங்கள் அதில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஆளை கொஞ்சம் மாறி இருக்கீங்க. விஷுவலுக்கு அந்த படத்துக்காக நான் ஏற்கனவே வந்து நிறைய நீளமான முடி சுருளையாக இருக்கும். அந்த முடியோடு தான் இருந்தேன் 20 வருஷமாக. ஓகே. அதுதான் அடையாளமாக இருந்தது. இவங்க இயக்குனர் என்ன நினச்சாங்கன்னு தெரில, போன உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே முடி வெட்ட சொன்னாங்க. ஓகே. சரி, அவர் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இயக்குனர் சொல்கிறாருன்றதால தலையாட்டிட்டேன். தலையாட்டிட்டு அப்புறம் தான் யோசிச்சே இருக்கிறேன், நமக்கு ஒரு அடையாளமே தானே, இந்த அடையாளத்தை பண்ணுறாங்களா அப்படின்போது யோசிச்சிட்டே இருக்கும்போது கேமராமேன் சார் இவர் தேனீஸ்வர் சார் என்ன சொன்னார், வேறு எதாவது ஐடியா பண்ணலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. முடி வெட்ட வேணாம். அவர் அப்படிங்களா சரி சரி அப்படி பேசினுட்டு இல்லை வெட்டிடலாம் அப்படின்ட்டாரு. சரி அப்புறம் வெட்டிருந்தேன். அந்த படத்துக்காக தான், படம்னு கூட தெரியாது எனக்கு, ப்ரொமோ ஷூட்டுன்னு தான் நான் போயிருந்தேன். ஓகே. சாங் ப்ரொமோ ஷூட்டுக்கு நான் அதை ப்ரொமோ ஷூட்டுக்கு எதுக்கு முடிய வெட்ட சொன்னோம், அடையாளத்தை வெட்ட சொல்கிறாங்கன்ற ஒரு சின்ன கவலை இருந்தது ஒழிய, ஆனால் இயக்குனர் ஏதோ யோசிச்சிருக்கிறாரு, அதனால் நம்ம அதை விட்டுருவோம், சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இது படத்துக்காக இந்த நீங்கள் பண்ணாது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாடல், நீங்கள் பாடின பாடல் வந்து தேட்டரில் படம் முடிஞ்சு யாரும் எழுந்துச்சு போகல. உங்கள் குரல் அதை பாட்டு கேட்டு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக பாதி பேத்துக்கு வருது. முடிஞ்ச வரைக்கும் தான் எழுந்துச்சு போகிறாங்க. ரொம்ப ரேர் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் முடிஞ்சு எண்டு கார்டு போகிற வரைக்கும் உட்காந்து லைட்டை போட்டால் எழுந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்க முடிஞ்சு டைட்டில் கார்டு போடுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் எழுந்திரிச்சு ஒரு அமைதியாக ஒரு நிசப்டமாக இருக்காங்க தேட்டரு. வெளியே போன வரைக்கும் மனசுக்குள்ள ஏதோ போட்டு பரட்டுது எல்லாருக்குமே. அந்த மாதிரியான ஒரு பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அது? இந்த பாட்டில் எனக்கு பண்ணும்போது அதான் அந்த பாட்டை நான் சார் வந்து சந்தோஷ்நாத் சாரோட இசையமைப்பாளர் ஸ்டுடியோவில் போய்ட்டு பாடும்பொழுது கேட்ட உடனே ஏதோ ஒன்று எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்தது. நான் பல பாடல்கள் நம்ம ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கிறோம், அதோட இது ஒன்றுன்னு தான் அதை பாடினேன். பாடும்பொழுதே நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன், திரும்பி பாட வரும்பொழுது மறந்துடுறேன். ஏன்னா வார்த்தைக்குள்ள அதுக்கான விஷயம் நம்ம சொல்கிறதா, நம்ம டியூனிங்குள்ளே போகிறதா, அந்த வார்த்தைகளில் வந்து நம்ம அதுக்கு டியூனிங்கு கரெக்டாக பொருந்தி பாடுறோமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது.
அதை பாடிட்டு டியூன் மறுபடியும் இது பாடலான்னு திரும்பி பேஸ்ட் பண்ணதுக்கு வரும்பொழுது மறந்துடுறேன். ஓகே. அப்போ சார் சந்தோஷ் சார் சிரிச்சாரு. ஐயா பயங்கரமாக கலக்குறாரு, ஆனால் எங்கள் அம்மா மாதிரியே மறந்துடுறாரு, மறந்துட்டு அப்புறம் திரும்ப கேட்டு பாடுறாரு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணார். சார் மாரி சார் வந்து இந்த பாட்டை வந்து அவங்க ரசித்து எடுத்தாங்க. ரசிச்சுன்னா அவங்க, ஏன்னா அவங்க எழுதுனதெல்லாம் அவங்களே அதை கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவங்க அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன, அந்த வார்த்தைகள் இப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களே அதை ஃபீல் பண்ணி சொன்னது தான் நான் பாடினீங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த பாட்டுடைய கான்செப்ட், படம் முடிகிறதே ஒரு மனிதனுடைய பசி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாடுபடுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது உங்கள் பாடல வழியாக நீங்கள் அழகாக கன்வே பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டு படத்தில் முடியும் போதும் சரி ஒரு வித தாக்கத்தோடு இருக்கும். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு, ஐயோ சோத்துக்கு நாமளாம் என்னையா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்க்குறப்ப கூட நீங்கள் கிட்டத்தட்ட சாப்பிட்டீங்களான்னு தெரியல. ஸோ அதனால் சாப்பிட்றலாம், நம்ம முதல்ல சாப்பிட்றலாம். பசிதான் நீங்கள் பசி நேரம் தான். ஆனால் நல்ல எனக்கு இசை பசிக்கு வந்து சந்தோஷ் நாயர் சார் கொடுத்துட்டாரு. இப்போ வயிற்று பசிக்கு நீங்கள் தான் தரணும். கண்டிப்பாக சாப்பிட்றலாமா? நம்ம சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1990 நீங்கள் மேடை கச்சேரிகளை பாட ஆரம்பிச்சிங்க. அதுக்கு பிறகு இன்ஸ்டியூட் போகிறீங்க, அங்கே ஜாயின் பண்ணுறீங்க. இந்த ஒரு தருணத்தில் முதல் பாடலாக உங்களுக்கு அமைஞ்சது வந்து அந்த தவமாய் தவமருந்து பாடல் தானா? அதுக்கு முன்னாடி எதுவும் பாடி வெளிவராமல் இருந்திருக்கா? அவ்வளோ தவமாய் தவமருந்து தான். ஆனால் முதல்ல ரெக்கார்ட் பண்ணது தவமாய் தவமருந்து தான். ரெண்டாவது கில்லி ராய். அதனால் முதல்ல ஆனால் வெளிவந்தது கில்லி தான். ரெண்டாவது தான் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தவமாய் தவமருந்து தான். ஓகே. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொன்னீங்க அம்மா பற்றி, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க உங்களை. முதல்ல அம்மா உங்களுடைய பாட்டை கேட்டு பாராட்டின தருணம் ஞாபகம் இருக்கா? அம்மா வந்து ஊரில் டியூஷன் சென்டரில், அப்போல்லாம் அண்ணனுங்கெல்லாம் ஊரில் டியூஷன் சென்டர் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த இதில் வந்து போய் பாடும்பொழுது காம்படிஷன் நடத்துவாங்க அந்த இயர் எண்டில். அப்போ பாடும்போது மூணு பரிசு எனக்கு கொடுத்தாங்க. 3 பரிசும் இங்கு பென். இது ஸ்கூல்லையா? இல்லை ஸ்கூலில் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் அவங்க வந்து பார்த்ததில்லை. ஸ்கூல், ஏன்னா நான் ஊர்லேருந்து அந்த பனையடிக்கு போய் என்னுடைய ஊர் படித்த ஊர் வந்து கரையாம்புத்தூர் பக்கத்து ஊர். அது வந்து கிட்டத்தட்ட போக வர 7 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 3.5 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து பார்க்குற நிலையில் இல்லை, தெரியாது காம்படிஷன். இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அதனால் போகிறோன்ட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே பாடும்போது எனக்கு தான் முதல் பரிசு முதல்ல 3ஆவது படிக்கும்போது கிடைச்சது. ஓகே. அதன் பிறகு வந்து அதிலேருந்து கொஞ்சம் நான் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதே நேரங்களில் இங்கே ஊரில் வந்து டியூஷன் சென்டரு அதெல்லாம் காம்படிஷன் நடத்தும்போது நானும் பாடினேன். அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க நான் பாடுறது. பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அவங்களுக்கு 3 பரிசு, அங்கேயே பரிசு எல்லாம் ஊர் மக்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ அங்கே எனக்கு வந்து அதுக்கான இதை கொடுக்கும்போது அவங்க என்னை வீட்டுக்கு கூட்டு போய் ரொம்ப சந்தோஷமாகி அவங்க எனக்கு திஷ்டியெல்லாம் சுற்றி போட்டு பிள்ளைக்கு இது அதெல்லாம் செய்தாங்க. அதன் பிறகு நான் கடந்து வர அவங்க வந்து அது வந்து சரி பாடுறது அவங்களுக்கு ஒரு சின்ன கவலையும் இருக்கும். ஏன் கவலை இருக்கணும்னா, இவன் பாடுறதுலேயே இருக்கிறான், படிக்க மாட்டான் பொழுது பயம் வந்துடுச்சு. எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த ஒரு கவலை இருக்கும், படிக்க மாட்டான் பொழுது அப்படின்ற மாதிரி அந்த கவலையும் வந்துடுச்சு. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்காமல் தான் இருந்தேன். அது தகுந்த மாதிரி படிக்க பாட்டு மேலே தான். ஆமாம், முழுக்க அதிலே தான் இருந்தது. எப்படியோ பாடணும், எப்படியோ வரணுன்றதா இருந்தது. படிப்பை வந்து 2வது தான் வச்சுட்டேன். 9th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 10th வந்து நான் சரியாக படிக்கல. என்ன இன்ஸ்பிரேஷன் டக்குன்னு பாட்டுக்கு வருது? எல்லாரும் பாடல்கள் கேட்டோம். ஆமாம், பாட்டு வந்து மெயினாக வந்து பாடல்கள் ராஜா சாரோடைய பாட்டு தான். ராஜா சார் எம்எஸ்வியோடைய பாடல்கள் கேட்டு தான் எனக்கு அதில் இம்ப்ரெஸ் ஆனேன். ஓகே. நாட்டுப்புற பாட்டு அது வரைக்கும் கேட்டிருக்கிறேன். அது நாட்டுப்புற பாட்டா இல்லை இது சினிமா பாட்டா, இது வந்து திரை, இது வந்து கிளாசிக்கல் மியூசிக்கான்னு பிரித்து பார்க்க தெரியாது. அது கேட்டிருக்கிறேன். அது ஒரு பாட்டு, அது ஒரு இசை அப்படின்றது. நான் அதை வந்து பிரித்து எதுவுமே பார்த்ததில்லை. காலப்போக்கில் தான் நம்ம அதை பிரித்து பார்க்குறோம். அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட், பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், படிக்கிறது எதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னும்போது ஒரு விஷயம் எனக்கு ஸ்கூலில் ஒன்று நடந்தது. இதை நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஹிஸ்ட்ரி வாத்தியார் ஒருத்தர் இந்த மாதிரி காம்படிஷனில் பாடிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகல. யூத் ஃபெஸ்டிவலில் நான் பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி வந்துருக்கேன். ஸ்கூலுக்கு போகலன்னொடனே எல்லா பிள்ளைங்களும் ஹோம் ஒர்க் எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. இவர் எங்கே பாடுறவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பேர் சூசராஜன் சார் பேர். ஓகே. பசங்களாம் இன்னைக்கு லீவ் வருவார்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. இப்படியே போக சொல்ல அவரை போனார்னா கடைசியாக
அம்மா தாயே அப்பா தாயேன்னு போய் ட்ரெயினில் எங்கேயாவது டிங்கி டிங்கின்னு பாட்டு பாடி தான் சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாராடி சொல்றாரு, திட்டுறாரு, அவரு திட்டுறாரு. ஓகே, அவர் பிச்சை தான் எடுக்கணும், அதான் அர்த்தம். டிங்கி டிங்கின்னு ஒரு டப்பா தட்டுன்னு அம்மா தாயே அப்பா தாயேன்னு தான் போகணும், ஒழுங்காக படிக்க அவர் வந்து வரமாட்டார் ஸ்கூலுக்கு, அவர் யூத் வருஷம் பாடுறதுக்கே போக சொல்லுங்க அப்படின்ட்டாரு. நான் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறேன். போய் உட்காந்தோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் நேற்று ஒன்று கேட்டார், ரொம்ப கோபமாக்குறாரு ரூம் மேலே. ஏன்டா இருக்கிறா, இது ஹோம்ஒர்க் பண்ணலையாமே? நான் வரவே இல்லை, எப்படி ஹோம்ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சொன்னார்? நான் ஒன்றும் சொல்ல, பயங்கர கோபமாக பேசினார். நீ வந்து அம்மா தாய் அப்பா தாயின்னு போய் ட்ரெயினில் பிச்சு தான் எடுக்கணுமா, அதனால் ஒழுங்காக படிக்க மாட்டாருனோடனே எனக்கு பயங்கரமாகிடுச்சு. அழுகுறேன், என்ன நானே அழுகுறேன். பசங்கள்லாம் இருக்காங்க, அதேமாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் வந்து ஏன்டா அழுகுற, எதுக்குடா இந்த மாதிரி கேட்டாராம் அப்படின்ட்டு பேரை சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் சொன்னார், நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, விடு 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 அப்படின்ட்டு அவங்க எனக்கு சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப காயமாக்கிடுச்சு. ஸ்கூல் காம்படிஷனுக்கு என்னை கூப்பிட்றாங்க, ஸ்கூல் காம்படிஷனில் நான் போய் பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கி தரேன். உங்களுக்கும் பெருமை, ஸ்கூலுக்கும் பெருமை. ஆனால் இவர் நான் வரலன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக அப்பா தாய் அம்மா தாய் பிச்சை தான் எடுக்கணும்னு தப்பாட்டு தட்டி தான் பிச்சை ட்ரெயினில் வாங்கணும்னு அது என்ன அர்த்தம்? எனக்கு அது பெரிய காயமாயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். அங்கேயே ட்ரில் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், மணவாளன் ட்ரில் மாஸ்டர் வந்து பிடி மாஸ்டர். ஓகே, அவர் பயங்கர என்கரேஜ் பண்ணுவார். அவரு வாயில கூட அப்படி வரல, அவர் தான் கிட்ட எனக்கு செய்வார். ஓகே சார் அவர் கூட அந்த மாதிரி என்ன சொன்னதில்லை. ஆனால் இவர் எதுவுமே அதில் எதுவும் கண்டுக்காமல் எதுவும் பண்ணாமல் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு பயங்கரமாக இதில் காயமாயிடுச்சு. அது உங்கள் வெற்றியை இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தாங்களா? இப்போ 2 பேருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், கிளம்பிட்டேன். அந்த இதுதான் நான் வந்து ஸ்கூல்லேருந்தே 9th நான் சொல்கிறேன், 9th அதுக்கு பிறகு நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். நிறைய லைட் மியூசிக் ட்ரூப் வருது, ஊர் பக்கம் இப்போல்லாம் வர்றாங்க, புதுசாக அப்போ தான் வர்றாங்க. எனக்கு அது புதுசாக இருந்தது. அப்படியே பாடுறாங்களே, அதே போல் பாடுறாங்களே, டிஎம்எஸ் ஐயா மாதிரியே பாடுறாங்களே, சுசிலாமா மாதிரியே பாடுறாங்களேன்ற மாதிரி நமக்கு தெரியாது. அந்த குரல் மாதிரியே பாடுற பேரெல்லாம் அப்போ எனக்கு சரியாக தெரியாது. ஓகே, அப்புறம் காரணம் யார் பாடுனது என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் நான் பண்ணும்போது நானும் பாடணும்னு ஆசை. அவர் சொன்னார்ல, நம்ம இதில் வந்து பாடி பார்ப்போம்னு அப்போ தொடங்கினது தான் அந்த வேகம். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ஒரு ஊக்குவிச்சிருக்காங்க, குத்தி விட்டுருக்காங்க. ஆமாம், அதே போல் அம்மாவும் வந்து அம்மாட்ட சொல்லி அழுதேன் நான் வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட. அவங்க சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி சார் சொன்னாலும் போய் சொல்லிட்டீங்க. அவன் எந்த வாத்தியார் அவன் இவங்க அவன் எந்த வாத்தியார், நான் வரேன் நாளைக்கு வந்து பேசுகிறேன், நானே வரேன், நான் காலையில் கிளம்புறேன், நான் வேலைக்கு எதுவும் போகல, நாளைக்கு வரேன், இதே மாதிரி சொல்லியிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு உத்வேகமாக இருந்தது. அம்மா வந்து தெரியாமல் தான் சொன்னாங்க, ஆனால் அவர் எதுக்கு நான் படிக்கணும்னு தான் சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. இந்த என்ன அவர் அப்போ அதில் போனால் பிடிச்ச தான் எடுக்கணுமா, சரி அதுலேயும் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தான் இன்னைக்கு அப்போ பாடுறவங்களாம் பிச்சை தான் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு இது இப்போ இந்த பாதவத்தி மூலமாக திரும்பவும் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. இது உங்களோட 2வது இன்னிங்ஸ்னு எடுத்துக்கலாமா? 3வது இன்னிங்ஸ்னு எடுத்துக்கலாம். முதல்ல வந்து இறங்குனது வந்து இது தோமாய் தோமருங்க. 2வது வந்தது வந்து பொண்ணுங்களே வருத்தப்படாத வாய்ப்பு, அது 2. இது 3வது ஹாட்ரிக் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து இது அடிச்சு கொடுத்துருச்சு எனக்கு. ஆனால் இதில் தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் பாடுற பாட்டு எல்லாமே வெற்றி பாடலாம் அமையுது, தொடர்ந்து ஏன் பயன்படுத்திக்க மாட்டுறாங்க? ரொம்ப கொஞ்சம் ஒரு கேப் விழுகுது, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரீங்க. இது என்ன சிக்கல், எங்க இருந்து வருது? இதில் ஒரு சிக்கல் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட. ஓகே, என்கிட்ட இருக்கு, நான் அதை ஒத்துக்கணும் தான். அது நல்லது. என்னென்னா நான் போய் யாரையும் பார்க்கறதில்ல. ஓகே, இப்போ ஐயோட நம்ம பேசுகிறோம், ஒரு நட்பில் பேசுகிறோம் அப்படின்னு நான் இதையே என்ன பண்ணுவேன் யோசிப்பேன். ஐயோ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோமோ, அவங்க ஏதாவது வேலை பழுவாக இருப்பாங்க, நம்ம தொந்தரவு கொடுக்குறோமோ, பேசுகிறோமோ, அது நம்மளால அவங்க தொடர்ந்து போய் சந்திக்காமல் இருக்கிறது, கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிறது, அது ரொம்ப அதுதான் என்னுடைய இவ்வளோ கேப்பு காரணம் அதுதான். இன்னொன்று வந்து அந்த பாடல்களும் இவ்வளோ அளவுக்கு பேசப்படலை. பொண்ணுங்களையும் அதுவும் பேசணுமா, 2 பாடம் பேசின வழி அதை எல்லாத்தையும் சேர்த்து இது பேசிச்சு. இந்த மாதிரி எந்த பாட்டுமே பேசலை. ஒன்று நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது, நம்ம சார் நான் அந்த படத்தில் பாடியிருக்கிறேன், ஓ நீங்கள் தானே அதுன்னு அப்போ கேட்குறாங்க. நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அலுப்பு ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம பாடியிருக்கிறோம், இவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம் தெரியவே இல்லை, நம்மளே போய் சொல்ல வேண்டியதான். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே எதையுமே சொல்கிறதில்ல.
பாட விட்டாங்கன்னா பாடிட்டு அமைதியாக போயிடுவேன். இதை தான் இவ்வளோ நாளைக்கு செய்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியல. சொல்கிறேன்னா, என்னங்க இவ்வளோ பாட்டு படிக்கிறீங்க, ஏங்க நீங்கள் அப்போ டிவியில் வரல, ஏன் நீங்கள் வந்து பேப்பரில் வரல, இப்படி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஒன்று. அது எங்கே இடிக்குது அப்படின்னா, நான் போய் யாரையும் சந்திக்கலை. அது சந்திக்கணும், அதுதான் அதுவும் முறை. அது நான் சந்திக்கலை. அதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இடையில. திருமணம் ஆச்சு, அப்புறம் படித்து, அப்புறம் பிள்ளைங்களை கவனிக்கணும். அப்புறம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு இதாவது அப்புறம் ஆராய்ச்சி அதுக்கெல்லாம் போகும்போது முனைவர் வட்டத்துக்கு போகும்போது இதெல்லாம் நான் எனக்கு வந்து போய் இங்கே வந்து நிற்க முடியல. எனக்கு சினிமா பாதையில் போயிட்டு இருக்கேன். சினிமா ஒன்று, படிப்பு ஒரு பக்கம். ஏன்னா அப்பா அம்மா விரும்புனது அதுதான், படிக்கணுன்றது. அதில் எனக்கு அதில் அவங்களோட கனவு. ஏன்னா அப்பா அம்மா வந்து ரொம்ப படிக்கணும்னு தான் சொன்னாங்க. அவங்க சொல்கிறத அதை தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபேனு கீழே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி படிச்சுக்குப்பா அப்படின்னு. அது 1000 அவங்களுடைய ஆசை கனவு. ஆமாம், ஃபேனு கீழே அப்போல்லாம் ஏசி வரல, ஏசி எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு தெரியாது. அப்போயே ஃபேனு கீழே உட்காந்து படிச்சுக்கிற மாதிரி வேலை செய்யப்போம், படிச்சுக்குப்பான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதுதான் இல்லை, அந்த வார்த்தைக்கு பின்னாடி 1000 வழிகள் இருக்குது. ம், ஃபேனு கீழே போய் உட்காந்து வேலை பார்ப்போம், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து வீட்டில் ஃபேனும் இருக்காது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுவும் சொல்கிறேன், அப்போ ஃபேனை பற்றி தெரியுது அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம். அதாவது நாம் படாதது, நம்ம பட்டங்கள் இது கூட எதுவுமே பையனுக்கு வந்துடக்கூடாது, பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் அவங்களுடைய. சார், இந்த ஒரு பயணத்தில் மாரி செல்வராஜ் சாருக்கும் உங்களுக்குமான அறிமுகம் எப்படி ஏற்படுது? மாரி செல்வராஜ் வந்து கர்ணன் படத்துக்கு என்ன பாட கூப்பிட்டுருந்தாரு. சொல்லலாம், ஏன்னா படம் அது வந்துடுச்சு. என்ன பாடல்? மஞ்சநத்தி பாடல். மஞ்சநத்தி பாடல், ஓகே. அந்த பாடல் பாட கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். நான் பாடி கொடுத்துட்டு வந்துட்டேன். பாடி கொடுத்துட்டு வந்துட்டீங்க? பாடி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அதே வருஷன் தான் படத்தில் வந்து அதே வருஷன் தான் பாடிருந்தீங்களா இல்லை வேறு வருஷன்? நான் கொஞ்சம் வேறு மாதிரி பாடி. ஓகே. அது அந்த பிச்சிங் வேறையாக இருக்கும், சின்ன மைனூட்டாக சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், என்னோட ஸ்டைல்ஸ். இப்போ வெளிவந்தது சாரோட ஸ்டைலில் இருக்கும், அது வேறு இன்னும் சின்ன சேஞ்சஸில் இருக்கும். ஓகே. அதெல்லாம் பாடி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு யுகபார சாரை தான் அறிமுகப்படுத்தினார். மாரி சார் அறிமுகப்படுத்தி அந்த பாட்டை பாட வச்சாங்க, பாடிட்டு போயிட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் நான் பிஹெச்டி பண்ணீங்களா தமிழ் யூனிவர்சிட்டி, அங்கேயே எனக்கு கெஸ்ட் லெக்சராக போஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. ஓகே. அப்போ அங்கே நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன். கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு வேலை செய்துட்டு இருக்கிற ஃபோன் வருது. ஓகே. பார்த்தா இவர் இயக்குனர். நம்ம இயக்குனருக்கு அதுலேருந்து அடிக்கவே இல்லை. நான் தான் சொன்னேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஓகே. அது பெரிய எனக்கு நான் ரொம்ப யோசிப்பேன், ஃபோன் அடிக்கிறதுக்கு யோசிப்பேன் ஒருத்தவங்க. அப்போ அவர் வராரு, சரி படம் வரப்போது பொழுது வாழ்த்து சொல்கிறது அடிக்கிறவங்க எடுத்தோடனே, ஆனால் படம்லாம் பாட்டு வெளியிட போகிறோம், படம்லாம் வரப்போகுது அப்படின்னாரு. சந்தோஷம்ன்றத ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சின்ன செய்தியாக சொல்கிறேன் உங்களுக்கு, சொல்லுங்க என்ன. நம்ம பாட்டு ஆக்சுவலாக முன்னாடி அது பேர் மஞ்சநத்தி கிடையாது, பண்டாரத்தி. ஓகே. ஏன் ஆளு பண்டாரத்தி, எடுப்பான செம்பருத்தி, கண்ணால் எண்ணெய் கொத்தி கலங்கடிச்ச பாதவத்தி. ஓகே. அப்படின்னு இருக்கும். கலங்கடிச்ச சக்களத்தின்னு இருக்கும். ஓகே. அப்புறம் அது பாதவத்தியாக மாற்றினாங்க. அப்புறம் சொன்னார், அது மாதிரி இந்த பாடல் வந்து கொஞ்சம் படத்துக்கு வந்து ஆப்டா இல்லைன்றாங்க, உங்கள் குரல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. ஓகே. எல்லாருமே எல்லாம் சொன்னான்னு நானும் அதான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வயசான ஒரு மாதிரி கேரக்டர் இவர் லால் சார், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குரலை தேடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் மாற்றி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு சரின்னு சொல்கிறதா இல்லை என்னங்க அப்படின்னு கேட்குறதா, எனக்கு ஒரு ரெண்ட குழப்பம். என்ன சொன்னேன், சரிங்கன்ட்டேன். சரிங்க பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்ல, அதனால் நான் எடுக்கட்டோம்னு சொல்லிட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு எனக்கு ஆனால் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஆமாம், ஆடியோ வழியாவது விடுவீங்களா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ சொன்னார், இல்லைன்னா நம்ம அடுத்ததில் சந்திப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்வோம், இதை பற்றி கவிஞர் உங்களோட பேசுவார் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டார். பட் சேலரி அந்த பாடினதுக்கு சேலரி அதெல்லாம் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி பாடிட்டு சம்பளமே கொடுக்கல, பாட்டியும். அது சில இடங்கள்ல இருக்குது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ அந்த மாதிரிலாம் நடந்தது. இந்த இசை நிகழ்ச்சிகளில் நான் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி நடக்கும், ரெக்கார்டிங்கில் யாருமே அந்த மாதிரி செய்தது கிடையாது. இது வரைக்கும் என்னை யாரும் பயன்படுத்தினவங்க அந்த மாதிரி செய்தது கிடையாது. அதெல்லாம் வந்து இது எனக்கு மாரி செல்வராஜ் சார் நிறையவே கொடுத்தாரு, அவர் நிறையவே அனுப்பிச்சாங்க, நிறைய கொடுத்தாங்க, அது பிரச்சனை இல்லை.
அப்புறம் சொன்னார், அப்புறம் வராது அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு எனக்கு ஒரு பெரிய சின்ன கவலையும் வந்துருச்சு. என்னடான்னு தனுஷ் சார் நடிச்சிருக்கார்ல, பெரிய படம். இவரு சார் தானு சாருடைய ப்ரொடக்ஷனு பெரிய அளவில் பண்ணுவாங்க ஒரு ஆசை. எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அப்புறம் அது வரலன்னொடனே அப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் இடையில ஒரு இடம் 2 இடம் நாங்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்து வணக்கம் பண்ணிட்டு போகிறது. இந்த படத்துக்கு திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 3 வருஷத்துக்கு பிறகு மாமன்னன் முடிச்சுட்டு அடுத்தது பண்ணுறாரு. இது வராரு. மாமன்னன் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி சார் வந்து உங்களை வர சொன்னார். சரிங்க வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து நேராக வந்து போனேன். ஆஃபீஸ் போயிட்டு சொன்ன சார் ஸ்டுடியோவுக்கு போனால் இந்த பாட்டு இருக்குது. நான் கேட்டவுடனே எனக்கு நம்ம ஒப்பாரியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒப்பாரி கொடுக்குறாங்க ஜாலியாக ஒரு குத்துப்பாட்டு எதனா கொடுத்தா ஜாலியாக இருக்குங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு தான் கேட்டேன். கேட்க அந்த வார்த்தைகளுக்கு உள்ளே போகும்போது பார்த்தா வேறு மாதிரி இருக்கு. ட்ராக்கில் வேறு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் சார் என்ன சொல்ல, எனக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ட்ராக்கை மாற்றி பிச்சிங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அழகாக பண்ணி எனக்கு நான் பாடுற மாதிரி வசதியாக எனக்கு 2 பேருமே நின்று செய்து கொடுத்தாங்க. அந்த பாட்டை வந்து பாடும்பொழுது நான் ரசித்து பாடினேன். இன்னொன்று வந்து நான் சில இடங்களில் நானும் கண் கலங்கினேன். எனக்கு முடியல. ஆனாலும் அந்த இடத்துல அப்போ தான் நான் மறந்துடுறேன். அந்த வார்த்தைகளுக்கு போகும்போது வேறு மாதிரி அந்த பிச்சி தார வத்தி போன மாதிரி பிச்சை எடுத்து தாரான் இருக்குல்ல, அது வந்து வயசான தாய்மார்களுக்கு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க அது ஒரு ஏஜுக்குள்ளே தான் எல்லாமே நமக்கு அது இதாகும். அவங்க என் உயிரே தரேன், நான் வந்து பிச்சை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது இதை விட உலகத்தில் என்ன ஒரு அவள் பண்ணுறது அப்படின்றத நான் எனக்கு அழ வருது. அப்புறம் நான் வந்து அலைன்ஸ் பண்ணி பாடி கொடுத்துட்டு நான் போயிட்டேன். சாதாரண ஒரு பாட்டு மாதிரி தான் நான் போயிட்டேன். அதனால் இது வரும் எங்கேயாவது வைப்பாங்கன்னு போயிட்டேன். நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, நாங்கள் கேட்கும்போது நீங்கள் அழுதுகிட்டே பாடின மாதிரி தானே இருந்தது பாட்டு. நான் தேட்டரில் போடும்போது நான் வெளியில் காமிச்சிக்கல, உள்வழி அப்படியே நான் அதில் உரி கொடுத்துருந்தேன். ஷூட்டு போகும்போது நான் தன்னம்பிரி அழுதேன். இந்த பாட்டு கேட்கும்போது தன்னம்பிரி அழுதேன். அம்மா ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு இந்த பாடம் பாடும்போது? ஆமாம், 100%. நான் குண்டு விளையாடுவேன் பசங்களோட, பள்ளியோட விட்டுட்டு வந்து விளையாடும்போது மறுநாள் விளையாடுறோம் அப்படின்னா, லீவு நாளில் விளையாடுறோன்னா லீவு நாளோட விட்டுறணுமில்ல. நான் என்ன பண்ணேன், மறுநாள் காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு போய் குண்டு விளையாடுறதுக்கு நிற்பேன் பசங்களோட. ஸ்கூலுக்கு போகும், ஸ்கூல் இருக்கு அன்னைக்கு. ஆமாம், அப்போ கோவம் வரும்ல அவங்க. எது கிடக்குதோ சின்ன சின்ன கல் கட்டி கிடக்குங்க ஊருக்குள்ள, அதை எடுத்து அடிப்பாங்க. ஓடும் மைந்து, ஓடி போய்விட்ட முகம் கூட கழுவுறமோ இல்லையே போய் போயிட்டாட்டுன்னு மயக்க இது வரைக்கும் முகத்தை கழுவிக்கணும்னு எடுத்து ட்ரௌசர் எடுத்து கீழே ட்ரௌசர் எடுத்து மாட்டிக்கணும் ஓடுவோம். ஸ்கூலில் போய் உட்காந்துருவீங்க, விளையாடுவோம். அந்த மாதிரி அவங்க அடித்து ஓட விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இலக்கிய தளத்தில் கல்வி சார்ந்து நான் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத நான் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது உங்கள் அம்மாவுக்கு பாராட்டுக்கள் முதல்ல. நம்ம ஆக்சுவலாக இந்த வாழை படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாருமே பல இயக்குநர்கள் பார்த்து ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க, மக்களும் முன்னாடிட்டு இருக்காங்க. சில இடங்களில் மட்டும் நம்ம நெகட்டிவான விமர்சனங்களை பார்க்கணும். ஆமாம் வரும் தான். குறிப்பாக இப்போ நீங்கள் சாருன்னு சொன்னீங்களே, எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர் வந்து இந்த படம் பற்றி ஒரு விமர்சனம் போட்டிருக்காரு. இது வந்து வாழைப்படம் வந்து ஆபாச படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் படமும் பார்த்துருக்கீங்க, படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருடைய ரிவ்யூ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அவருடைய கருத்துக்களை? பிடிக்காதவனுக்கு சொல்லுவோம்ல ஒரு விஷயத்த, பிடிக்காதவன், அதாவது வேண்டாத பொண்டாட்டிக்கு கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்றாங்கல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நியாயமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த படத்தை அப்படி பேசுவீங்க. நானும் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த கர்ச்சீஃப் இருக்குல்ல, அந்த கர்ச்சீஃப் இது வந்து ரொம்ப நாளி அதை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. அந்த கர்ச்சீஃப் இல்லையா? ஆமாம், கர்ச்சீஃப் வாசனை அடிக்குது. டீச்சர் இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் நமக்கு தெரியல, சாரு சாரை பற்றி தெரியல நமக்கு. ஆனால் அவர் பேட்டி நான் படித்து பார்த்தேன். கிராமங்களில் வந்து வயல்வெளிகளில் வந்து சேறுகளோடும் சகதிகளோடும் மண்ணுகளோடும் தான் பிள்ளைகள்லேருந்து வயசானவங்கலேருந்து பெரிய வரைக்கும் பிறக்கிற குழந்தை வரைக்கும் உழண்டுக்கிட்டு இருக்கிற இடம். அவங்களுக்கு வாசனை என்பது வந்து சேறு மண், மண்மனம் மட்டும்தான் தான் வாசனை. அவனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வாசனை வந்து அந்த கட்சிக்குள்ளே கிடைக்குதுன்னா அதை மோந்து பார்க்குறான்.
அது வந்து புதுசாக தெரியுது அவனுக்கு. அது வந்து ஆபாசமாக நம்ம அதை பார்க்கவே கூடாது. ஆபாசமே கிடையாது அதில். அவன் அந்த கர்ச்சீப்பை துவச்சி மோந்து பார்க்குறான். அந்த ஆமா, ஏன் அதை மோந்து பார்க்குறான் அப்படின்னா, அந்த வாசனை போயிடுச்சா இருக்கா. அவன் அந்த கர்ச்சீப்பு தான். டீச்சரை ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும். எனக்கு கூட ஒரு டீச்சர் இளவரசி டீச்சர்னு ஸ்கூலில் இருந்தாங்க. நான் படிக்கும்போது, நான் 7வது படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. அவங்க சைக்கிளில் தான் வருவாங்க. சைக்கிளில் வந்து சைக்கிளில் தான் போவாங்க டீச்சர் அவங்க. எனக்கு பிடிக்கும் அவங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து ஏதாவது சாக்லேட்டு கொடுத்தாவோ அது கொடுத்தாவோ சாப்பிட்டுட்டு பாக்கெட்லேயே நான் அந்த இது கீழே போடுற டீச்சர் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் சாப்பிடுவோம், அந்த கவரை கீழே அதை கூட அந்த படத்தில் கூட சில விஷயம் சொல்லி இதெல்லாம் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து கிராமங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். அது படத்துலேயே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோசாப்பூர் ரவிக்கார் படத்தில், சிவகுமார் சார் படத்தில் ரோசாப்பூர் ரவிக்கார் படத்தில் அதை காட்டியிருப்பாங்க. ஒரு நகரத்துக்குள்ளேருந்து வர்றவங்க ஒரு டீச்சர், அந்த நகரத்துலேருந்து வர்ற பெண் இப்படி இருப்பா போவான்னு அந்த ஊரில் எல்லாம் கேலியாக தான் பேசுவாங்க. ஆனால் அது அவளுடைய அதுக்கு ஒரு கட்டத்தில் வந்து தவறான ஒரு இதுக்கு போகிறான்றது வேறு. அது கதைக்காத காலத்துக்கு போகுது. அப்படி வந்து ஒரு அறியாத இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா நியாயம். ஆனால் சார் வந்து எல்லாம் படித்தவர், நல்லா தெரிஞ்சவர், நல்ல ஒரு இலக்கியவாதி. அவர் அந்த மாதிரி யோசிக்கிறது என்பது எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது அவர் சொல்கிறது. அது வருத்தத்துக்குரிய. பலருமே இப்போ அவர் மீது விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பெரிய எழுத்தாளர் நீங்கள், உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் இது எப்படி இந்த படத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படி. ஆமாம், அதாவது அவர் வந்து அந்த மாதிரி பேசுறது வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அவர் நியாயமாக பார்க்கணும், நியாயமாக பேசணும். ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம். ஒரு டீச்சரையே வந்து இது பண்ணி அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா வேற ஒரு மீடியாக்கள்லேயே போடுறாங்க. ஒரு அம்மா துணி துவைக்கிறாங்க, நான் பார்த்தேன். ஒரு அம்மா வாஷிங் மிஷினில் துணி போட்டாங்க. போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்கள் நம்ம படிக்க அனுப்புகிறோம், அந்த பிள்ளைங்க போய் இந்த மாதிரி டீச்சர் இருக்குது, டீச்சரும் இப்படி இருக்கிறாங்க, இது எந்த ஊரில் நடக்கும், இது என்ன நியாயமா, இது என்ன படம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மீடியாவில் போடுறாங்க. அந்த மீடியா பேர் வேற ஒரு பேர், மீடியா பேர் சொல்ல வேண்டாம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மீடியா யாருன்னு அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மீடியாக்குள்ளே வர்றவங்க யாராக இருப்பாங்கன்னு அனலைஸ் பண்ண. அப்போ என்னன்னா, அப்போ இவங்களுக்கான எதிரான ஒரு ஆட்கள். நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ வந்து மாரி செல்வராஜுக்கு படத்துக்கு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அதை விமர்சனமாக நம்ம எதிர்கொள்ளலாம், பார்க்கலாம். ஆனால் அதை வந்து அபாண்டமாக சொல்கிறது இருக்குல்ல, அதை நம்ம வந்து அதை வந்து புறந்தள்ளிட்டு போகிற வேலையை தான் பார்க்கணும். இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க. ஆமாம், இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. இந்த உலகம் இப்படி தான். இது என்ன தேவையோ அது. அதை நான் சொல்கிறேன் இல்லை, அந்த கட்சி இதில் எனக்கு கூட ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு காட்டுறாங்க அது துவைக்கிறது, அந்த அவங்க அக்காட்ட போய் தான் அவங்க பொய் சொல்கிறான், எங்கள் அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான் பாரு, அவங்க அதை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. நீ வந்து எங்கள் டீச்சர், நீங்கள் எங்கள் அழகாக இருக்கிறீங்க, எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்கன்றான் ஒரு கட்டத்தில். அவன் லவ் பாருங்கள், லவ்னா நீங்கள் வேறு மாதிரி படித்தவங்களே அது மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் லவ் தான் சொல்கிறான். எங்கள் அம்மா மாதிரி முதல்ல இருந்தீங்க, இப்போ எங்கள் அக்கா மாதிரியே அழகாக இருக்கிறீங்கன்றான். அப்போ அங்கே உடஞ்சிடுச்சே, அவனோட பாசம் என்னன்றது அங்கே தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் நீங்கள் அதை தவிர்த்து என்ன பேசுவீங்க நீங்கள்? அதாவது தன்னோட அம்மா மீது அக்கா மீது எந்த அளவுக்கு அதே தான் அங்கேயும். அந்த வாசனை புதுசாக இருக்குது, அவனுக்கு அந்த வாசனை புதுசாக இருக்குது. அவன் இது பண்ணி பேசுகிறான். எனக்கு டீச்சர் பிடிக்கும், டீச்சருக்கான பாட்டு எதனா இருந்தா சொல்லு பாடுன்னு பசங்களுக்குள்ள யதார்த்தங்க. பசங்களை வந்து டீச்சர்ஸை எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளோ கேலி பண்ணுவாங்க, எவ்வளோ பாடாப்படான்னு பேசுவாங்க, சீன்னு பேசுவாங்க. அதெல்லாம் அவர் படத்தில் வைக்கல. அவர் எவ்வளோ நீட்டாக அழகாக, எவ்வளோ அழகாக அந்த ஒரு அன்பை எல்லாரும் கடந்து வந்த ஒரு விஷயம் தான். அது எல்லாருக்குமே இருக்குங்க, ஒவ்வொரு டீச்சரும் இருக்கும். அது அவருக்கும் இருக்கும். அது பார்க்குற பார்வை தாங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து இப்போ பாரஞ்சிஸ் ஆகட்டும், அதே மாதிரி மாரி செல்வராஜ், 2 பேர் மீதும் இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அவங்க படம் வந்தாலும் சரி, படம் வராட்டியும் சரி, அவங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னால் கூட அவங்க மீதான வன்மத்தை, ஒரு நெகட்டிவான விஷயங்களை பார்க்க முடியுது. பிரபலமான ஆட்கள் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு எண்டு இருக்கா இல்லையா? ஏன் இப்படி வராங்க? உதயகுமார் சார் படத்தில் டேரக்டர், எனக்கு அவர் படம் பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே. உதயகுமார் சார் படத்தில், மற்ற இயக்குநர்கள் படத்தில் அந்த காலத்தில் ஏன் இவர் உதிரிப்புகழ் மகேந்திரன் சார் அவரெல்லாமே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வந்து அது நாகரிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதை சொல்லும்போது படத்தில் படம் தானே, படமாக பார்த்தாங்க. இப்போ படமாக பார்க்க தயாராங்க. ஓகே. இப்போது அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது கஞ்சி கஷ்டப்படுறவங்க போய் முதலாளித்துவமாக இருக்கிறவங்க கிட்ட இப்படி தான் நம்ம பேசணுங்க. முதலாளித்துவமாக இருக்கும், அது எந்த சாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த குணமாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட போய் இவங்க கை கட்டி நிற்கிற மாதிரி தான் படம் எடுத்தாங்க. அதை நான் ஒத்துக்கினாங்கல்ல. அதே மக்கள் இன்றைக்கி நாங்கள் படிச்சிருக்கிறோம், நாங்கள் படித்து வளர்கிறோம், நாங்கள் வந்து படித்து வளர்கிறோம், உங்கள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம், உங்களோட நாங்கள் உழைப்பு கொடுத்தோம், அந்த உழைப்புக்கு எனக்கு ஊதியம் கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டோம், அதில் வளர்ந்தோம், நீங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் நிலங்கள்லாம் வந்து இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிக்கிட்டீங்க, அதை எங்கள் அப்பங்கிட்டையோ உங்கள் அண்ணங்கிட்டையோ சாராயத்துக்கோ எதுக்கோ நீங்கள் எழுதி கொடுத்து வாங்கிட்டீங்க.
ஒரு கட்டத்து பிறகு அது நிலமெல்லாம் எங்களுக்குன்னு தெரியும் போது நாங்கள் கேட்கும்போது நீங்கள் கொடுக்கல, அப்போ எங்களுக்கு இப்போ இந்த நிலங்கள் வேணும்னு நாங்கள் கேட்குறோம், கொடுக்கலன்னு போது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று வந்து நாம் வந்து காலங்காலமாக நாங்கள் உழைச்சி கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல, உழைச்சி கொடுத்தது நீங்கள் செய்திருக்கிறீங்க, அதை நன்றி கடமை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்குன்னு சுயம் இருக்குது, எங்களுக்குன்னு நாங்களும் இந்த கௌரவமாக வாழணும்னு இருக்குது, எங்களுக்குன்னு வாழ்வு நிலைன்னு இருக்குது. இந்த மண்ணுக்கு பூர்வ குடிகள் நாங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ பூர்வ குடிகள் யார் அப்படின்னாக்கா ஆதி குடிகள் எல்லா இந்த இசைக்கருவிகளாலும் ஒரு தொழில் அடிப்படையில் தான் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது அவன் படித்து வளரும்போது எதுன்னு அவன் எடுத்து படிக்கிறான், ஹிஸ்ட்ரியை படிக்கிறான். இது ஒன்றும் புதுசாக அவன் சொல்லலை, வரலாறுகளை தெரிஞ்சும் போது நம்ம யாருன்னா அனலைஸ் பண்ணுறான். அவன் முன்னாடி அவன் ஏன் அப்பா அப்படி யோசிக்கல, இப்போ நான் யோசிக்கிறேன், நான் யார், எங்கேருந்து வந்தேன், எனக்கு ஏன் அந்த சிக்கல் இருக்குது, எல்லாருக்கும் இப்படி இருக்கான், ஏன் நான் எனக்கு இருக்குது, எனக்கு ஏன் செருப்பு போட முடியல, எனக்கு ஏன் டீ கிளாஸ் தனியாக தராங்க, என்னையா வேட்டி கட்ட வேணாம்னு சொல்கிறான். நான் யோசிப்பேன்ல படிக்கிறேன். அப்போது அது படிக்கும்போது இது எங்கெங்கே வரலாறுகளை தேடி வேறுகளை தேடும்பொழுது எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியுது, படத்தில் கொண்டு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஏற்றுக்காதது உங்களோட விருப்பம். அது படம், நீங்கள் அது படத்தை பார்த்துட்டு ஓ இந்த கருத்து இதில் சொல்லியிருக்கிறேன், சரி ஓகே அது நியாயமாக இருக்குது. இதில் வந்து ஒரு கருத்தை வந்து இது வந்து அவர் சொல்கிறதே தப்பு, அவர் சொல்கிற கருத்தையே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் தப்பாக போட்டு பண்ணுற மாதிரி தப்பாக போட்டு தான் எடுக்கிறாருன்றதுக்கும் திணிக்கிறாருன்றதுக்கும் வித்தியாசம். அவர் திணிக்கல, இருக்கிறத சொல்கிறாரு. ரெண்டு பேருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அவரோட வாழ்நிலையை அவர் சொல்கிறாரு. அவர் வந்து இவர் சென்னை பக்கம் இருக்கிறாரு ரஞ்சித் ஐயா, அவங்க வந்து சென்னை பக்கம் அங்கே வட்டாரத்தில் அவங்க எடுக்கிறாங்க. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அங்கே இருக்கிற வட்டாரத்தில் உள்ள இருக்கிற சூழல் சொல்கிறாங்க. ஆர் உதயகுமார் சார் உங்களுக்கு இது வந்து கோயம்புத்தூர் சைடு இருக்கிறத அந்த ஸ்லாங்கோட சொல்லி காட்டுறாரு. இப்போ இந்த பக்கம் மதுரை பக்கம் இருக்கிறவங்க மதுரை வந்து இவர் வந்து முத்தையா வந்து அவர் ஸ்லாங்கில் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரல, இவங்க சொல்லும் போது ஏன் கோபம் வருது? அப்போ உங்கள்கிட்ட அடிமையாக இருந்தால் ஆண்டாக இருந்தால் அவன் வந்து உங்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அடிமையாக இருந்ததுனால அவன் பேச சொல்ல வர்றதை நீ ஏற்றுக்க மாட்டீங்களா? கை கட்டி நின்றவங்க கேள்வி கேட்டால் பிடிக்க மாட்டேங்குதா? அதான் இதுதான் வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது. சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் வந்து வாழை திரைப்படம் 25ஆம் நாள் கிடக்குது. இந்த படத்தோட வெற்றி விழா கூட கொண்டாடுறாங்க. எப்படி இருக்குது இந்த தருணம்? இப்போலாம் வந்து ஒரு வாரம் ஓடுறது இல்லை, ஒரு ஷோ ஓடுதான்ற பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடுச்சுன்னா ஒரு ஷோ ஒரு வாரம் ஓடிச்சுனாலும் பெரிய விஷயம். ஆமாம், ஒரு ஷோ. அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் 25ஆவது நாள் எல்லா தேட்டர்லையுமே ஓடுதுன்னா இது வந்து அதாவது பெரிய விஷயம். அந்த காலத்தில் 100 நாள்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வருஷம்லாம் ஓடி இருக்கு கரகாட்டக்காரங்களாம். ஆமாம், அதை தாண்டிடுச்சுன்னு அந்த படத்தை 25 நாளுன்றது இன்னும் ஓடிட்டு இருக்கு, இன்னும் உட்காந்துருக்காங்க. நான் பாடணுன்றதுக்காக சொல்ல வரலங்க. நிச்சயம் செய்தியை நான் பதிவு பண்ணிட்டேன். இந்த படம் வந்த அன்னைக்கு பார்த்துட்டு உடனே அன்னைக்கு மறுநாள் காலையில் நான் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தேன் ஊரில். வந்த பிறகு என் ஒய்ஃப் எல்லாரும் பார்த்துட்டு படம் என் ஒய்ஃப் வந்து படம் பார்க்கவே வரமாட்டாங்க. அவங்க இசைக்கல்லூரியில் வேலை செய்கிறாங்க, அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இசையாசிரியராக. படம் பார்க்குறதுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் உட்காரது, ஏங்க பீச்சுக்கு போவோம், எங்கள் பசங்களை கூட்டி அப்படி வெளில போவோம் அப்படின்வாங்க. 3 மணி நேரம் என்னால் உட்கார முடியாதுன்னுவாங்க. அவங்க நான் வந்த பிறகு ஏங்க அன்னைக்கு அந்த படம் பார்த்தேன், நான் ஒரு பதட்டத்திலே பார்த்தேன் அந்த படத்தை, இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்கலாமான்னு என்னை கூட்ட படம் வாழைங்க. அங்கே பெரிய வெற்றி தானே. ஆமாம், எங்கள் வீட்டு அம்மா என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு நேற்று போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அவங்களோட உட்காந்து. எனக்கே பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய எனக்கு 2வது பார்க்கும்போது ரொம்ப இதாக போர் அடிச்சிடும். எனக்கு பார்க்குற மூடே இல்லை, எனக்கு வாழை திரும்ப பார்க்குறவன்ட்ட என்னெல்லாம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. எல்லாரும் ஃபோன் அடித்து சொல்கிறத போகிறது, சரி மறுபடியும் போய் பார்ப்போன்ட்டு பார்த்து இவங்க தான் கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, என்னங்க இன்னமும் நான் பார்க்கணும் போல தோணுதுங்கன்றாங்க. அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க அவங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, வீட்டில் அவங்க படமே பார்க்க மாட்டாங்க. அது வாழை வந்து அந்த அளவுக்கு எல்லோரும் தாக்கத்தை எடுத்தது. இன்னொன்று வந்து ஃபோன் பண்ணி சொன்னவங்க அத்தனை பேருமே இந்த பாடல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்குமான்னு தெரிலன்ற மாதிரி தான் எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு எட்டாத கனி மாதிரி தான். ஆமாங்க, அது எனக்கு கிடைச்சதுன்னும் போது மாரி சாருக்கு இந்த நேரத்தில் நான் அதாவது மஞ்சநத்தி பாட்டில் நான் வரலை, என் குரல் வரலைன்றதை தாண்டி அதையெல்லாம் சேர்த்து வச்சு என்னை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்றதை நான் மனப்பூர்வமாக அது நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சேன். சூப்பர் சார். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நீங்கள் பல பாடல்கள் பண்ணணும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க யாரையும் கான்டாக்ட் பண்ணுறதில்லன்ட்டு, இனியாவது அதை பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாட இனிமேல் பண்ணுவேன், பேசுவேன். அப்போது எனக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. நம்ம புரியுது, வாய்ப்பு வர்றான். நம்ம என்ன
அது ஏன் இடிக்குது அப்படின்னா, நான் நிறையா அந்த மாதிரி அடிபட்டேன். வர வழியிலே நிறைய அடிபட்டேன். நான் பாட போகிறேன்னு சொன்னாலே ஓடுவானுங்க பசங்க. இந்த வாரம் ஒரு வேலை இருக்குன்னு போயிடுவோம் என் கூட இருக்கிற பசங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது கேட்கும்போது ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா போகலாம், நாளைக்கு போகலாம், நாளான்னைக்கு போகலாம், அப்படியே தட்டு கழிச்சு என்னை இழுத்துருவாங்க. இதோட வழி தான் நான் இங்கே வந்து இப்போ நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க, சும்மா வர வச்சு பாட வச்சு. ஏன்னா அது மாதிரி என்ன செஞ்சுருக்குறாங்க. ஓகே. பேர் சொல்லக்கூடாது. இசையமைப்பாளர்களே சொல்கிறீங்களா? இல்லை ஒரு நடிகர். ஓகே. சின்ன வயசுலேருந்து நடித்தவர், ஒரு பிள்ளை. அவர் ஒருத்தவங்கள லவ் பண்ணார். அவங்க சீரியலில் இருந்தாங்க. அவரோட நட்பு எனக்கு கிடச்சது. அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, நான் பாடி காட்டணும்னு ரொம்ப பிடிச்சிச்சு, நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்கிறாரு. ஊருக்கு போயிடுறேன். நல்ல மழை, தீபாவளி சீசனு. ஃபோன் அடித்து என்னை வர சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது வாங்கன்னு. கிளம்பி ஓடியார். ராத்திரியில் ஓடியார். அங்கேருந்து கிளம்பி ஓடி பஸ்ஸு பிடிச்சி எப்பயாவது போகிறதுக்கு சின்ன வாகனம் ஒன்று கையில். பஸ்ஸில் ஏறி விடிகாலம் 3 மணிக்கு வந்து ஏறி அங்கேருந்து கிராமத்துலேருந்து இங்கே 3 மணிக்கு பாண்டிச்சேரி ஏறி இங்கே வந்து இறங்கி ஆனால் சாயந்தரமாக தான் எல்லாம் வந்தாங்க. ஓகே. என்னால் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்து உட்காந்தோடனே அப்புறம் நான் எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறேன். அந்த ஹீரோயினும் உட்காந்துக்கிறாங்க, இவர் உட்காந்துக்கிறாரு. சொன்னேன்ல அவர் தான் அவர். சரி பாடுங்க. உடனே ஒரு அம்மா பாட்டு பாட சொன்னார். பாடுங்க. வேறு எதனா பாட்டு பாடுங்க. உடனே 2 பேரும் கை தட்டுறாங்க, சீக்கிரம் சந்தோஷப்பட்டாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி சந்தோஷம், இப்போ எப்படி போவீங்க ஊருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எதுக்கு வர சொன்னீங்க நீங்கள் கேட்டாங்க. இல்லை உங்களை பாட்டு பாட சொல்லி கேட்குறது தான் வர சொன்னான். இவங்களுக்கு பேசினோன்னா கூப்பிடுங்க கேட்போம்னு சொன்னால், அதனால் நான் உங்களை கூட்டாங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? 150 கிலோமீட்டர் வர, 150 கிலோமீட்டர் திரும்ப போகணும். அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்ரு. பஸ் பேர் நானே போட்டுன்னு வரேன், நானே போகிறேன். இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன். ஆழ்வார்த்தகர்லேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். அப்போ என் நிலையை நினச்சி பாருங்கள். இப்படி தான் நான் நிறைய காசு எதுவுமே கொடுக்கல. அவங்க எப்படி நீங்கள் எதுவும் கேட்கவே இல்லை திரும்ப? நான் இல்லைங்க, அப்படி ஏதோ ரெக்கார்டிங்னு சொன்னாங்கல்ல. ரெக்கார்டிங்கெல்லாம் இல்லை, பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தால் பார்க்க வர சொல்லுங்க, பார்ப்போமா நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் இவ்வளோ வழிகளை கடந்து தான் முன்னேற வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, இருந்தார். இடையில் ஒரு நாள் ஃபோன் அடித்தார். படம் தெலுங்கில் ஹிட் ஆகிட்டார். தெலுங்கில் 3 நாள் படம் டேரக்ட் பண்ணி ஹிட் ஆகிட்டார். என்னை திரும்ப அவர் வந்து கேட்டார், நம்ம சந்திப்போனார். அதுக்கு பிறகு காலம் ஆகிட்டார். ஆனால் நடிகை இருக்கிறாங்க. ஓகே. அதனால் அவங்க சொல்லலை நம்ம வேண்டாம், எல்லாம் மாறும் அப்படின்னு நம்புவோம். ஸோ தொடர்ந்து நீங்களும் அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் பாடுங்க, மக்களை மகிழ்ச்சிட்டே இருங்க. ஆமாம், நிறைய பண்ணுவோம். இந்த நேரத்தில் வந்து என்னை நீங்கள் கூப்பிட்டு இந்த என் நேர்காணலை எடுத்து, அது உங்களோட நான் சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இப்போ ஒரு அற்புதமான நட்பு கிடைச்சது எனக்கு. நம்மளுடைய ஒன் இண்டியாவில் இதை நான் வந்து உங்களோட நான் சாப்பிட்டது, முதல்ல சாப்பிட்டது வந்து என்ன பசின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட என்னோடய பசியும் எப்படியெல்லாம் நான் வந்தேன்னு கொண்டு வந்து என்ன நீங்கள் கொண்டு போகிறீங்க. நன்றி. ஃபைனல் டச்சாக உங்களுக்கு பாடலோட தான் நம்ம முடிக்கிறோம். சரி சரி. எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி, ஐயாவும் புஞ்சிரிப்பு ரேகையில தீக்குளிச்ச பாதவத்தி, நான் தீக்குளிச்ச பாதவத்தி, ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில 10 பணம் கேட்கும்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, பட்டமரம் காய்க்கும்னு 10 கதை கேட்டு இருந்த மொத்த மரம் போகும்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே. திரும்ப எனக்கு தியேட்டரில் எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருந்தேனோ அப்படி உடஞ்சிட்டேன் நான். அது சூப்பர் சார். இன்னும் நிறைய பாடல் பாடுங்க. எங்களுடைய பேட்டிக்கு ஒத்துழைச்சு இவ்வளோ நேரம் அழகாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறணும். தேங்க்யூ சார். நன்றி.